பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. வெல்கம் டு சினிமேச்சன்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிவ்யூ தான். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இந்த மூவி வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐமேக்ஸில் தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து நல்ல கலெக்ஷனும் பண்ணிச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. இந்த மூவி எப்படியாப்பட்ட மூவியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓகே, டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா விஎஃப்எக்ஸ், சிஜிஐ, அதுக்கப்புறமா சவுண்டு டிசைன், அதுக்கப்புறமா பிஜிஎம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஜேம்ஸ் கேனன் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து அந்த ஒர்க்லாம் பக்காவாக பண்ணிட்டாரு. ஸோ பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ளாஸ் வந்து இருக்குது, அது நமக்கே தெரியுது. ஸோ பார்ட் 1 பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டியூரேஷன் கம்மி தான். பட் பார்ட் 2 வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நம்மக்கிட்ட உட்கார வச்சாங்க. ஸோ இதுலேயும் வந்து 3 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் வந்து டியூரேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சில இடத்துல நமக்குளால் லேக் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் என்ன தான் லேக் ஃபீல் பண்ணாலும் அந்த ஒரு எமோஷனை கொடுக்குறது, அந்த ஒரு பர்சனல் கனெக்டை வந்து கொடுக்குறது, ஃபேமிலி சாக்ரிஃபைஸ், ஐடென்டிட்டி, சர்வைவல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவியில் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, லாஸ்ட்டு வே ஆஃப் வாட்டர் அந்த அவதார் மூவி எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட பையன் வந்து செத்துருப்பான். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியும் அதுலேருந்து தான் அந்த கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி நம்ம அவதார் பார்ட் 2ல் வந்து ஒரு ட்ரைபை வர மாதிரி காமிச்சாங்க. ஸோ இவங்கள மாதிரியே ஒரு ட்ரைப் வந்து வர மாதிரி காமிச்சாங்க. அதே மாதிரி மக்கள், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த கிரகத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 2 பேரையும் எப்படி சமாளித்தாங்க அப்படின்றத செகண்ட் பார்ட்டில் காமிச்சாங்களோ, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரைபை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கூட ஒரு வாக்குவாதம் வருது, ஒரு சண்டை வருது. அதே மாதிரி இந்த இதுலேயும் ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு அந்த மனிதர்களும் வராங்க. ஸோ இவங்க 2 பேரையும் சமாளித்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்றதும் இந்த கதை தான் வந்து இந்த தேர்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு மிஞ்சுறதுக்கு எந்த பார்ட்டுமே செகண்ட் பார்ட் இல்லை. பட் ஆனால் செகண்ட் பார்ட்டை ஒப்பிடும்போது இந்த பார்ட்டில் வந்து ஓரளவுக்கான ஒரு பர்சனல் கனெக்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மூவியில் பர்சனலாக ஒர்க்காக இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் ஒன்று இட்டாங்க. அந்த இன்டர்வல் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனோட ஒரு விஷுவலாக செம்மையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணுமே. கிளைமேக்ஸை வந்து அந்த அளவுக்கு செம்மையாக முடிச்சிருந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த மூவி எப்படி இருந்துச்சு ஓவராலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நமக்கு ஜேம்ஸ் கேமரன் பற்றி நல்லா தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஸ்டோரி டெல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃபுல்லாமே இந்த ஆர்ட்டை வந்து ஒரு இது அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி இல்லை ஃபீல் வந்து. ஸோ அப்படியே ஒரு அனிமினேஷன் பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலை வந்து நீங்களும் ஃபீல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 3.5 சொல்லுவேன். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மூவியை பார்த்துட்டிங்களா அப்படின்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன் டைம் தேட்டரில் போயிட்டு ஐமேக்ஸில் வாட்ச் பண்ணுற ஃபிலிம் தான் இது. ஸோ தேங்க்யூ கைஸ்.